Hello students, வணக்கம். Thermodynamics chapterல இருந்து first law of thermodynamics and its mathematical statement. இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Laws of thermodynamics அப்படின்னு சொல்றப்ப there are four important laws: zeroth law, first law, second law and third law. இதுல இந்த zeroth law தான் கடைசியா ப்ரப்போஸ் பண்ணலாம். பட் இந்த first, second, third lawஸ்க்கு இந்த முக்கியமா டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை கொடுத்ததுனால அந்த லாக்கு zeroth law அப்படின்னு பேர் வச்சு அதை முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ எந்த ஆர்டர்ல இருக்கு பாருங்க: zeroth law, first law, second law and third law. ஓகே, இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் லா பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் zeroth law பத்தி ப்ரீவியஸ் வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் எல்லாத்துக்குமே இந்த 4 லாஸ் தான் பேசிக் பிரின்சிபிள்ஸா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த லாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோயர் கிளாஸஸ்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இப்படி ஒரு லாவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆர் படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நான் எழுதுறப்பவே உங்களுக்கு அந்த லாவே சொல்ற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க இல்லையா? இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? எனர்ஜி கேன் neither be created nor be destroyed but can be transformed from one form to another. neither nor அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதாவது எனர்ஜியை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, ஆனால் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா? இது ஒரு லாவா பார்க்காம நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது கிளியராக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரூமில் நீங்கள் ஃபேன் ஸ்விட்சை போடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃபேனுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குறீங்க. ஃபேன் என்ன பண்ணுது? சுற்றுது இல்லையா? அப்போ எப்படி சுற்றுது? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியால் சுற்றுது. அப்போது நம்ம கொடுத்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபேனில் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்கே எனர்ஜி அழியலை, கிரியேட் ஆகலை, ஆனால் கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ சன் இருக்கு, சன்லைட் வருது, லைட் எனர்ஜி. இப்போ இது பிளான்ஸ், ட்ரீஸ் மேலே படுது. பிளான்ஸும் ட்ரீஸும் இந்த சன்லைட்டை வச்சுட்டு தனக்கு தேவையான ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அப்போது அந்த லைட் எனர்ஜியை வச்சுட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபுட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி. ஸோ லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ இங்கேயும் எனர்ஜி கன்வர்ஷன் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறத உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, எங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னன்னு ஆல்ரெடி தெரியும். பட் நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வேர்ஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பிரின்சிபிளை நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸில் அப்ளை பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் thermodynamics. So நமக்கு first law of thermodynamics, law of conservation of energy அப்படிங்கிற பேர்ல எப்பவோ நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கிறதுனால சில கீ கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் அந்த கீ கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் internal energy, second one heat, third one work. Right? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே இன்டர் ரிலேட்டட். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் திஸ் லெட் அஸ் கன்சிடர் அ சிஸ்டம். என்ன மாதிரி சிஸ்டம்னா இது மாதிரி ஒரு கண்டெய்னர்,
இந்த கண்டெய்னர்ல ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் சிஸ்டம். சரியா? இப்போ இந்த சிஸ்டம்ல இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதை ஒரு செப்பரேட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருந்தாலும் இங்கே ஓரளவுக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா அது மாலிக்யூலர் லெவலில் இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிஸ்டம்னு சொல்கிறப்ப இந்த கண்டெய்னரில் இருக்க கேஸை ஆன் த ஹோல் நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். பட் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கேஸில் இருக்கிற கேஷியஸ் மாலிக்யூல்ஸோட எனர்ஜிஸோட டோட்டல் தான் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ மாலிக்யூலர் எனர்ஜிஸோட டோட்டல் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வேறு வேறு எனர்ஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி எனர்ஜி இருக்கும்னா கைனடிக் எனர்ஜி இருக்கலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கலாம், வைப்ரேஷனல் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி இருக்கலாம், ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்கலாம், கெமிக்கல் எனர்ஜி இருக்கலாம், பாண்ட் எனர்ஜி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜி அசோசியேட்டட் வித் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் த கேஸ், அதுதான் எல்லாமே சேர்ந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சிஸ்டத்தோட இனிஷியல் ஸ்டேட்ல அதோட இன்டர்னல் எனர்ஜியை U1 வச்சுப்போம். அண்ட் அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது, அதை ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அப்போ அதோட இன்டர்னல் எனர்ஜியை U2ன்னு சொல்லுவோம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்னல் எனர்ஜியை ஒரு சிஸ்டத்துக்கு டைரக்டா நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. இன்ஸ்டெட் வி கேன் மெஷர் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்போ வேணும்னா டெல்டா U, டெல்டானா சேஞ்ச். அப்போ U2 ஃபைனல் ஸ்டேட்ல இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியையும் இன்டர்னல் எனர்ஜி அட் த இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப we will be getting delta U. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வருது. அப்போ சிஸ்டம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது. ஓகே, அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி எதனால மாறுது, சிஸ்டம் இனிஷியல் இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டன் பை ஹீட் ஆர் ஒர்க். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஹீட்டோ ஒர்க்கோ ஒரு சிஸ்டமில் நடக்கிறப்ப அங்கே இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக மாறும். இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்க முடியும் ஆர் ஒரு சிஸ்டத்துல இருந்து எனர்ஜியை எடுக்க முடியும். எப்படின்னா ஹீட்னாலேயோ ஒர்க்னாலேயோ. ஒரு சிஸ்டம்ல இருந்து ஹீட்டு வெளியில போகலாம் ஆர் ஒரு சிஸ்டம்குள்ள ஹீட்டு வரலாம். ஸோ இது ரெண்டு நடந்தாலும் இந்த இன்டர்னல் எனர்ஜியில ஒரு சேஞ்ச் வரும். ஆர் ஒரு சிஸ்டம்ல ஒர்க் செய்யறப்ப work done on the system or work done by the system, அதாவது இந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பான்ஷன்ல, அப்போ அங்க இன்டர்னல் எனர்ஜி மாறும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் மேல நம்ம ஒர்க் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பிரஸ் பண்றப்ப அங்கேயும் இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிஸ்டம்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எப்போ வரும்னா இந்த ஹீட்னாலேயோ ஒர்க்னாலேயோ வரும். அண்ட் முக்கியமாக இன்னொன்று நீங்கள் கூடவே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹீட்னாலும் சரி ஒர்க்னாலும் சரி எனர்ஜி இன் டிரான்சிட் தான் ஆர் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான் ஆர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுனா நான் மெக்கானிக்கல் வே ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் எனர்ஜி. அங்கே எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கும் நடக்காது, பட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதை நம்ம ஹீட்டுன்னு சொல்லுவோம். வேறஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேயும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் ஆர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஆர் எனர்ஜி டிரான்சிட் இருக்கும், ஆனா பை மெக்கானிக்கல் வே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ்னால ப்ரெஷர்னால ஒரு பிஸ்டன் உள்ள மூவ் ஆகிறது, ப்ரெஸ் பண்றது, இதெல்லாம் தான் ஒர்க். ஓகே, அதை தான் நம்ம மெக்கானிக்கல் மேனர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்ட் ஒரு எல்லா ஐடியாஸையும் நீங்கள் ஒன்னாக்கி இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம், விச் இஸ் டெல்டா U is equal to heat சொன்ன இல்லையா, heat supplied to the system Q plus W. அங்க ஒரு work நடந்திருக்கும், work will be done on the system. So இத ரெண்டுத்தையும் சேர்த்து தான்
அந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சம்டைம்ஸ் இந்த டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ அப்படின்னும் சொல்றது உண்டு. இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எங்க பிளஸ் டபிள்யூ வருதோ அங்க ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், வெரஸ் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்றப்ப ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். மற்றபடி இந்த சேஞ்ச் இன் internal energy or heat supplied to the system அதெல்லாம் சேமா இருக்கும். பட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா பிளஸ் டபிள்யூ, ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா மைனஸ் டபிள்யூ. பாருங்க, சப்போஸ் இந்த சிஸ்டம்க்கு, அதாவது இந்த ஒரு கண்டெய்னர்ல கேஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்றோம். ஓகே, ஹீட்டை வந்து சப்ளை பண்றோம் ஆர் அப்ளை பண்றோம் இந்த சிஸ்டம்க்கு. அப்ப என்ன ஆகும், இதுக்குள்ள கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு என்ன ஆகும், ஹீட் உள்ள ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் அந்த மாலிக்யூல்ஸ் வந்து என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதனால கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதனால அந்த மாலிக்யூல்ஸோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்ட் பை த சப்ளை ஆஃப் ஹீட். இப்போ இதை வந்து ஒரு பிஸ்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அப்போ வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்பவும் என்னாகும், வால்யூம் குறையும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறப்ப இட் வில் பி ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம் அண்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு நிறைய வேறு வேறு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. whenever an energy of a particular type disappears, an equivalent type of another must be produced. அதாவது ஒரு சிஸ்டம்ல ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எனர்ஜி disappears, அப்ப காணாம போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி அழிஞ்சு போயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு சமமான ஈக்குவலன்ட் டைப் ஆஃப் வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு, உருவாகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்ட். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது ஒரு சிஸ்டம் அதோட சரௌண்டிங் நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப இது வந்து சிஸ்டம்னா இதை சுத்தி இருக்கிற இந்த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம சரௌண்டிங் சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த சிஸ்டம் சரௌண்டிங் இந்த ரெண்டுத்தோட எனர்ஜியோட டோட்டல் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. சப்போஸ் இங்க வந்து எனர்ஜி குறையுதுன்னா அந்த எனர்ஜி எங்க போயிருக்கும்னா சரௌண்டிங்க்கு போயிருக்கும். ஆர் இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த எனர்ஜி எங்க இருந்து வந்திருக்கும்னா சரௌண்டிங்ல இருந்து வந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு எனர்ஜி போனாலும் ஆர் சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கு எனர்ஜி வந்தாலும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் both the system and surrounding will remain constant or will remain conserved. இப்போ இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் நம்ம சேர்த்து என்னன்னு சொல்லலாம்னா யூனிவர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற மாதிரி கூட சொல்லலாம். the total energy of the universe remains constant. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the change in the internal energy of a closed system is equal to the energy that passes through its boundary as heat or work. ஸோ இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் குறிக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, heat and work are two ways of changing a system's internal energy. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், டோட்டல் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆர் இப்படி கூட சொல்லலாம், டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கான மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சைக்ளிக் ப்ராசஸில் பார்ப்போம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ்.
நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் என்தல்பி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம் எல்லாமே ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு திரும்ப த்ரூ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் அது ஒரிஜினல் ஸ்டேட்க்கு திரும்ப வந்ததுனால தான் இந்த சேஞ்ச் இன் இது எல்லாமே 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்னது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, அப்போ வந்து இது சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டெல்டா யூ வந்து 0, ரைட்? ஸோ 0 போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம்? கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை நம்ம அரைவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி வேர்டிங்ஸில் சொல்லலாம்? ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸில் இந்த ஹீட் absorbed by the system is equal to work done by the system. Minus வந்தாலே by the system. நெக்ஸ்ட் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஐசோகோரிக் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சேஞ்ச் இன் வால்யூம் அங்கே இருக்காது. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகலைனாலே தேர் இஸ் நோ ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது பாருங்கள், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இப்போ வால்யூம்கான அதாவது சேஞ்ச் இன் வால்யூம்னா டெல்டா வி. இப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டெல்டா வின்ற எக்ஸ்பிரஷன் எங்கேயாவது இருக்கா? இல்லை. பட் டபிள்யூனா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டா வி, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டபிள்யூவை எடுத்துகிட்டு மைனஸ் பி டெல்டா வி நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா வி. ஓகே, ஸோ டெல்டா வி தான் 0. அப்போ என்ன ஆகிடும்? இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும் பிகாஸ் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வி போடுறோம். ஸோ இந்த வி டினோட்ஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இதிலிருந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, Q is the heat supplied to the system. So the heat supplied to the system is equal to the internal energy change or the change in the internal energy of the system. Or இது எப்படி சொல்லலாம்னா, the heat supplied to the system is equal to the internal energy of the system. அதாவது எவ்வளோ ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோமோ அது வந்து இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் மீனிங். அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு எடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஹீட். இப்போ ஹீட்டுனா க்யூவில் டினோட் பண்ணுவோம். ஸோ க்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகுது பாருங்கள், டெல்டா U is equal to Q plus W. So Q வந்து 0. So delta U is equal to W. So இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, ஒரு சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ குறையுதோ இட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். சரியா? ப்ளஸ் டபிள்யூ இல்லையா? இதை வந்து இந்த டெல்டா யூவோட வேல்யூ வச்சு நம்ம சொல்லிடலாம். அதாவது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். டெல்டான்றது டிஃப்ரென்ஸை தான் குறிக்கும் இல்லையா? சப்போஸ் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகியிருந்தா ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். சப்போஸ் இங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருந்தா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, த டிக்ரீஸ் இன் த இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதலாம், விச் இஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இப்போ ப்ரெஷர் வந்து இங்கே வரணும்னா அந்த டபிள்யூக்கு பதிலாக மைனஸ் பி டெல்டா வி எழுதணும் இல்லையா? ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா வி.
ஏன் இது மாதிரி டபிள்யூவை மாத்திரம்? ஏன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ப்ரெஷரை இந்த எக்ஸ்பிரஷனில் கொண்டு வரணும். அதுக்காக டபிள்யூக்கு பதிலாக -p ΔV போடுறோம். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தான், இங்கே சேஞ்ச் இன் ப்ரெஷர்னே இந்த எக்ஸ்பிரஷனில் இல்லை, ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ த ஈக்குவேஷன் ரிமைன்ஸ் ஆஸ் சச். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இங்கே ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் நடக்கும். அப்போது அந்த சிஸ்டமில் நம்ம எவ்வளோ எனர்ஜி, ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோமோ, சரியா, அந்த சிஸ்டம்க்கு நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோமோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். ஒரு பார்ட்டு தான். அப்போ மிச்சம் இருக்குல்ல, அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. பாருங்கள், ஒரு சிஸ்டம்க்கு ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம், அதனால் அங்கே ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் நடக்கும். ஸோ பார்ட் ஆஃப் திஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் ஆஸ் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். அப்போ இந்த ஒர்க்கு போக மீதி இருக்கிற ஹீட் எனர்ஜி இஸ் ஆடட் டு த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஓகே.